ஸ்ரீமத் பாகவதம் 20ஆம் பகுதி. திருமாலின் உபதேசம். திருமால் அவர்களைக் கண்டு புன்முறுவலுடன் கூறினார், முனிவர்களே, நீங்கள் மனம் வருந்த வேண்டாம். எனது பக்தர்களுக்கு நேரும் அவமதிப்பை எனக்கு நேர்ந்ததாகவே நான் கருதுகிறேன். வைகுந்தத்தில் காவலர்கள் என்கிற ஆணவத்தால் செயல்பட்ட துவாரபாலகர்களுக்கு நீங்கள் அளித்த சாபம் சரியானதே. எனினும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்ட அவர்களுக்கு தாங்கள் மனம் இறங்க வேண்டும். விரைவிலேயே அவர்கள் சாப விமோச்சனம் பெற்று மீண்டும் என்னிடம் திரும்பி வர கருணை காட்ட வேண்டும் என்றார். பகவானே, உலகில் எது நடந்தாலும் அது தங்களின் திருவுள்ளத்தாலேயே நடைபெறுகிறது என்பதை உணராதவர்களா நாங்கள்? அனைத்தும் தங்களின் திருவிளையாடல் தானே பகவானே. ஆனாலும் தாங்கள் கூறியபடியே ஜெய விஜயர்கள் விரைவிலேயே சாப விமோச்சனம் பெற வேண்டும் என்று இதயபூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம் என்றார்கள். பகவான் ஜெய விஜயர்களிடம் கூறினார், துவாரபாலகர்களே, சனகாதி முனிவர்களிடம் எந்த பிறவியிலும் என்னை மறக்காமல் இருக்க வரம் கேட்டீர்கள் அல்லவா? அது நிச்சயம் நடக்கும். மனித சுபாவமானது நேசிப்பவர்களை விட வெறுப்பவர்களை தான் அதிகமாக எண்ணிக்கொண்டே இருக்கும். எனவே பூமியில் நீங்கள் அசுரர்களாக பிறந்து என்னை வெறுப்பவர்களாக, அதனாலேயே என்னை எப்போதும் நினைத்து நிந்திப்பவர்களாக இருந்து 3 பிறவிகளுக்கு பிறகு என்னை வந்து சேர்வீர்களாக என்று கூறியருளினார். அப்போதே துவாரபாலகர்கள் பூமியை நோக்கி இழுக்கப்பட்டவர்களாக விழத் தொடங்கினார்கள். அதே சமயத்தில் பூமியில் அவர்கள் பிறப்பதற்கான சூழலை காலம் கச்சிதமாக வகுத்து கொண்டிருந்தது. செக்க செவேலென சூரியன் மேற்கில் இறங்கிக் கொண்டிருந்தான். நதிக்கரையில் அமைந்திருந்த அந்த ஆலமரம் சூரிய கதிர்களின் குளியலில் ஜுவாலை போல ஜொலித்தது. கஷ்யப முனிவரும் அவருடைய மனைவியான திதி தேவியும் அந்த ஆசிரமத்தில் வசித்து வந்தனர். கஷ்யப முனிவர் இன்னும் இருட்டு சூழாத அந்த பிரதோஷ காலத்தில் தியானத்தில் மூழ்கியிருந்தார். கணவர் தியானத்தில் இருந்து மீள்வதற்காக திதி தேவி தவிப்புடன் காத்து கொண்டிருந்தாள். ஆசிரம கூரையின் கீற்று வழியே உள்ளே நுழைந்த மஞ்சள் வெயிலில் அவளின் மேனி தங்கமாக மின்னியது. வாசலிலும் தோட்டத்திலும் பூத்த கொடி மல்லிகை பூவின் நறுமணமும் சிலுசிலுவென்று வீசிய காற்றும் மயக்கும் மாலை பொழுதுமாக திதியின் உள்ளம் தாபத்தில் மிதக்க உடலில் உணர்ச்சிகள் கரை புரண்டு அலையடித்தன. சல்லாப துடிப்பு பெருமூச்சாக எழுந்தது. 20ஆம் பகுதி நிறைவடைந்தது.